இனிமே வயசானவங்க கூட சூப்பராக பனங்கிழங்கு சாப்பிட்லாம். பொதுவாக வயசானவங்களுக்கு பல்லு அவ்வளவா இருக்காது. ஸோ பனங்கிழங்க கடிச்சு சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் என்னுடைய பூட்டிமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பனங்கிழங்க அரைச்சி சாப்பிடுவாங்க. பூட்டிமா அப்படின்னா என்னுடைய அம்மாக்கும் பாட்டிமா. அவங்க வந்து நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரை இருந்தாங்க. அவங்க இப்படி தான் அரைச்சி சாப்பிடுவாங்க. எப்படி அப்படிங்கிறத வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம ஊரில் இருந்து அன்றைக்கி பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்தோமா, வந்து ஒரு 2 நாள் அப்படியே போட்டுட்டேன். ஏன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது அதெல்லாம் உரிச்சு எடுக்கிறதுக்கு. அப்புறம் எனக்கே பயம் வந்துருச்சு அழுகிருமோ அப்படின்னு. அதனால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு அப்புறம் இன்றைக்கி கண்டிப்பாக அவிச்சிடலாம் அப்படி சொல்லி தான் எடுத்து அதெல்லாம் உரிச்சு அது கூட கொஞ்சம் உப்பு, மஞ்சள் பொடி, நல்லா வெள்ளைப்பூடை தட்டி சேர்த்துக்கலாம். முன்னாடி காலத்துலலாம் பானையில் வச்சு தான் அவிப்பாங்க. இது அவிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அப்போ எல்லார் வீட்லேயும் விறகடுப்பு இருக்கும். ஸோ ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் பானையை வச்சு அவிச்சோம் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்து கேஸ் வந்து சீக்கிரம் காலி ஆயிடும். ஸோ குக்கரில் வைக்கிறது பெஸ்ட்டு. 7 விசில் வச்சு எடுத்திங்கன்னா வெந்துடும். இப்போ அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நாரே இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. அதை சும்மாவே அரைச்சி சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். ஆனால் வாசனைக்காக கொஞ்சம் சீரகம், வெள்ளைப்பூடு, வத்தல், அப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சி சாப்பிடுவாங்க. வத்தல் வந்து சும்மா ஒரு வத்தல் சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா பச்சை அரைச்சி சாப்பிட்றோமா, அதனால காரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். குழந்தைங்க கூட இதை சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், டேக் கேர்.